வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஐஸ்வர்யங்களும், அனைத்து செல்வங்களும், அனைத்து யோகங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய தினம் ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்கள் ஆவணி 1 முதல் ஆவணி 31 வரை இருக்கக்கூடிய ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன பிரச்சனைகள், உங்களுடைய கடந்த காலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். அப்போ இப்போ என்ன நடக்க போகிறது, இனி என்ன நடக்க போகும், இப்போ என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள்? ஏங்க கேட்குறீங்க? பிள்ளை படித்தாங்க, நல்லா தாங்க படித்தாங்க, அவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஆனால் நன்றாக கவனியுங்கள், உங்க பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க போறது இந்த ஆவணி மாதத்துல. இன்னொரு பிரச்சனையே என்ன, எத்தனை வருஷம் தாங்க என் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிறது? அந்த ஆவணி மாதம் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடியக்கூடிய மாதம். ராத்திரும்பலும் பாடுபடுறார் என் வீட்டுக்கார். காசு எவ்வளவோ போட்டார், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா ஏதாவது பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் அவரை போட்டு பாடாப்படுத்துறதுக்கு எவ்வளவோ நட்டம் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு நாங்க என்ன பண்றது தெரியல. இல்ல ஃபேக்டரி எடுத்து மூடிறதா, தொழில் நடத்தலாமா தெரியல. நிச்சயமாக செய்கின்ற முதலீடுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஆவணி மாதமாக அமையப் போகின்றது. அந்த கவலையும் விடுங்க. இதோட இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. சொத்து பத்திரம் முடிக்க எல்லாம் தயார் ஆயிட்டோம். 3 மாசத்துக்கு முன்னாடி இன்னும் போச்சு அந்த சொத்து முடிக்க முடியாம. ஏன் கேட்குறீங்க? கூட பிறந்ததுகளே இடையூறு ஆகி போச்சுங்க. அவன் தேவையில்லாம அதிக காசு கேட்கிறேன். அந்த சொத்தை முடிக்க விடாம என்னென்ன செய்யணுமோ அத்தனை பண்ணிட்டான். அந்த பிரச்சனையும் முடிய போகுது. ஒரு கடனை வாங்கி ஒரு சொந்த தொழில் வைக்கலாம்னு ஒரு லோன் சாங்ஷன் ஆகி பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த தொழில் வைக்கிறதுக்குள்ள தொழில் ஆரம்பிக்க முடியாமல் நின்று போச்சு. இந்த ஆவணியில பிளான் பண்ணியிருக்கோம், நிச்சயமா நடக்கும். இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம். ஆட்சி மட்டுமல்ல, சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளி கிரகம். சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒளி கிரகம். அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகம், அரசாங்க பதவி, அதிகாரத்துவம் அந்த அரசாங்க உத்தியோக பதவி தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன், அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன். ஆமாங்க, என் பிள்ளைக்கு நிறைய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கிடைக்கும். இந்த ஆவணி மாசம் கிடைக்கும். ஆவணி மாதத்தில் ஆட்சி வருகின்ற சூரியன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவணி மாதம் ஒரு அதிரடி யோகம் ஏற்பட போகின்றது. ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் சிறந்து உயர்ந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய
அவர்கிட்ட போனாதான் அவர் கடைக்கு போனால் அவர் செய்கின்ற தொழில், அவர் கடைக்கு போனால் தான் அவர்கிட்ட வாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேரும் புகழும், உலகம் பூரா பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், தொழில் அபரிதமான ஆச்சரியமான முன்னேற்றம் ஒரு அடைகின்ற ஒரு ஆவணி மாதம், தொழில் சிறக்கின்ற ஒரு ஆவணி மாதம், வாஸ்து உருவாகின்ற நிறைய வீடுகள் கட்டக்கூடிய ஒரு ஆவணி மாதம், புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய ஒரு ஆவணி மாதம். வீடு எப்படி கட்டிவிட்டோங்க, ஓரளவு முடிச்சுட்டோம். அந்த பால் காய்ச்ச முடியல, பாலை காய்ச்சிடலாம் ஆவணி மாதம், பால் காய்ச்சிடலாம். ஒரு கடைசி லோனு சாங்ஷன் ஆகாம நிற்கிது. அந்த கடைசி லோனு கைக்கு வந்தால் தான் ஃபினிஷிங் வேலை பார்க்க முடியும். ஆயிரம் என்ன கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு சூரியன் அரசாங்கத்துக்குரிய கவர்மெண்ட் லோன் போட்டிருப்பீங்க, அந்த லோன் பாக்கி பணம் வந்து சேர்ந்துடும். அநேகருடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு ஆவணி மாதம். உங்க தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்றத உங்க தலையெழுத்துல எழுதியிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்து, ஒவ்வொரு யோகம். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அழகா ஒரு டைம், ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி, கீழே நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி ஒரு அரை மணி நேரம் டயத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய யோகம் என்ன இருக்கு, பிரம்ம என்ன தலையெழுத்தை எழுதியிருக்காரு, பிரம்ம என்னதான் தலையெழுத்து எழுதியிருக்காரு பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை ஆவணியில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக ஏற்படும். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். அமைதியா, பொறுமையா, தெளிவா. உலகத்துல இப்படி ஒரு விளக்கம் எங்கேயுமே நான் கேட்டதில்லை அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணுமே தவிர அல்ல ஆளை பார்த்தோம்டா அப்படின்னு வேதனைப்பட்டுக்கூடாது. சரிங்களா? சிறப்பான முறையில் பார்க்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, கீழே நம்பர் இருக்குங்க. இப்போ நம்ம ஆவணி மாத பலன்களை தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? தெளிவாக எல்லாருக்கும் பார்ப்போம். ஆவணி மாத பலன்கள் மேச ராசிக்கு. மேச ராசி நேர்களே, அடிக்க போகுது அதிர்ஷ்டம். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை, ஒரு புதிய பதவி, ஒரு புதிய உத்தியோகம், புதிய வியாபாரம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வால் பல உயர்வு, பல முன்னேற்றம் சிறப்பாக அமையப் போகிறது. அதாவது பிரகாசம், வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை, ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய ஒளி கிரகம். ஒரு மனுஷனை அவன் செய்கின்ற தொழிலில் அவன் திறமைகளை உலகத்துக்கு காட்டக்கூடிய கிரகம் தான் அந்த ஒளி கிரகம். அவர் தான் சூரியன். ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு சூரியன். அப்ப என்ன நடக்கும்? வேலை இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய திறமைக்கேற்றவாறு அற்புதமான பதவி கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவர் தொழில் வந்து அபரிதமான ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். ஒவ்வொருவரும் அவரவர் செய்யக்கூடிய தொழிலில் பேரும் புகழும் எடுக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் மேசராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பதவி, அரசாங்க பதவி அற்புதமாக கிடைக்கும். ஒரு தடைப்பட்ட சொத்து, ஒரு தடைப்பட்ட பதவி, ஒரு தடைப்பட்ட நிர்வாகம் அத்தனையும் சிறப்பு பெறும். சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம். இப்போ போன வருஷம் இந்த வண்டி வாங்கணும்னு நம்ம ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ வாங்கிடணும், எப்படியாவது வாங்கிடலாம்.
இல்லை இந்த சொத்தை முடிக்கணும், இந்த இடத்த முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா முடியல, இப்போ வாங்கிடலாம். இந்த தொழில் பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு முடிவு பண்ணி எவ்வளோ அந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சு அப்படியே நின்றுச்சு, அதை செஞ்சு முடிச்சிடலாம். உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் வம்ச ரீதியாக வாழையடி வாழையாக நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆவணி மாதம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தரும். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உறுதியாக தரும். அதாவது மேஷத்துக்கு உபஜய ஸ்தானத்தில் குரு, அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன். எண்ணங்கள், ஆசைகள், தொழில், வியாபாரம், பதவியில் முன்னேற்றம் தரக்கூடியது. ஒரு அணுகுமுறை முயற்சியின் மூலம் ஒரு நல்ல ஒரு பேரு புகழோடு பதவியை தரக்கூடியவன் குரு பகவான். வியாபாரத்திலும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன், பதவியிலும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் புதன், சுக்கிரன். எல்லா வகையிலும் பல முன்னேற்றம் தரக்கூடிய ஆதித்யனாகப்பட்ட சூரியன் 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரகனாக அனைத்திலும் எந்த துறையாலும் பிரகாசமான வாழ்க்கையை, பேரும் புகழும் தருகின்ற ஒரு வாழ்க்கையை, உயர்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவன் சூரியனாகப்பட்டவன். புரிஞ்சுட்டீங்களா? பிரமாதமா இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஆக திரும்பவும் சொல்கிறேன், இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது, அதை வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட பார்க்கும்போது உங்கள்கிட்ட நீங்கள் அனுப்பின ஜாதக காப்பி உங்கள் முன்னாடி ஒன்று இருக்கும், என் முன்னாடி ஒன்று இருக்கும். என்னத்தையே சொல்கிறதில்ல, என்னத்தையே சொல்கிறது கிடையாது. உங்கள் தலையெழுத்து என்ன, பிரம்மன் உங்களுக்கு எப்படி தலையெழுத்து எழுதியிருக்கிறார், உங்கள் யோகம் என்ன, இப்படிப்பட்ட விளக்கு நான் எங்கேயுமே கேட்டதில்லைன்னு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும். அவ்வளோ திருப்தியாக இருக்குன்னு சொல்லணும். ஒரு டைம் மட்டும் ஒதுக்குங்க, நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு டைம் ஒதுக்கி அப்படியே உட்காருங்க. தெளிவா, திருப்தியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு குழப்பம் இல்லாத உங்களுடைய தலையெழுத்து, உங்க இப்படித்தான், அதுக்கு என்ன செய்யலாம், எந்த தெய்வத்தை வழிபடலாம், புரிஞ்சுட்டீங்களா, பரிகாரம் என்ன, தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நேரம் மட்டும் நீங்க ஒதுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.